குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பை சார்ட் பார்த்தோமா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் கிராஃப். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பார் கிராஃப் அப்படின்றப்போ இந்த மாதிரி வேல்யூஸ் வச்சு இருக்கும். ஓகேவா, ஸோ நேற்று நம்ம பை சார்ட் பார்க்கும்போது எல்லாமே சர்க்கிள். ஸோ டோட்டல் டிகிரி அப்படின்ற மாதிரி எடுப்போம் 360 அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனி டூ வேல்யூஸை வச்சு கிராஃப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, சரி இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The number of students attending maths and science classes. ஸோ எத்தனை பேர் வந்து மேக்ஸ் கிளாஸும் சயின்ஸ் கிளாஸும் வேற வேற டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்கூல் நேம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஸ்கூல்ஸ். ஓகேவா, ஸோ அதை எப்படி எடுத்திருக்காங்க, VWXY அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸ்கூலோட நேம். ஓகேவா, ஸோ இந்த சைடு ஒய்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ரேஷியோவில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20-20-20 அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இது 4 ஸ்கூல்லையுமே மேக்ஸு சயின்ஸு ஸோ 2 சப்ஜெக்ட் இருக்கிறனால உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன் காட்டியிருக்காங்க. ஓகேவா, ஸோ மேக்ஸ்னால் இந்த மாதிரி பிளாங்காக இருக்கிறது, சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷேடாக இருக்குது, ஃபுல் பிளாக்கு. ஓகேவா, ஸோ இதான் மேக்ஸு, இது வந்து சயின்ஸு. ஓகேவா, மேலே கொடுத்துருக்கிறது அதோட கவுண்ட்டு. கணிதத்தில் 80 பேர், அறிவியலில் 140, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் கிவன். சரியா, சரி இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? இந்த ஒரு நிமிஷம் சொல்கிறேன். பார் வரைபடம் தான்ப்பா, தமிழ்லையும் அப்படிதான் வருது பார். ஏன்னா நீங்க ரயில்வேல எழுதும்போது அப்படியே தான் டிரான்ஸ்லேட் பண்றாங்க, பார் வரைபடம் அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா பட்டை வரைபடம். ஸோ இது பட்டைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பார் சொல்லலாம், இல்லைன்னா பட்டை. கிராஃப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரைபடம். ஓகேவா, பார் அப்படி இல்லைன்னா பட்டை வரைபடம். எதுக்கும் இங்கிலீஷில் பார் கிராஃப்னு போட்டுக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு டைப்பு, அவ்வளோதான். ஒவ்வொரு கிராஃபும் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு, அதுபடி இது வந்து பார் கிராஃப். ஓகேவா, சரி இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who attend the maths classes taking all the schools together? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து பள்ளிகளிலும், அப்போ 4 ஸ்கூலுமே எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ 4 ஸ்கூல்லையுமே கணித பாடத்தை படிக்கும் மொத்த மாணவர்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மொத்த மாணவர்கள் எவ்வளோ அப்படின்றத போட்டு சராசரி போடணும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஆவரேஜுக்கு ஃபார்முலா தெரியுமா? ஸோ சராசரி இஸ் ஈக்குவல் டு மொத்த மாணவர்கள் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ், மொத்த பள்ளிகள். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன மட்டும் கண்டுபிடிச்சா போதும், கணிதம். ஓகேவா, ஸோ கணிதம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ மேக்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்னது, இந்த பிளாங்க். கரெக்டா, ஸோ அப்போ இங்கேயே ஆட் பண்ணிக்கலாமா சைடில்? ஸோ 80 ப்ளஸ் டபிள்யூவில் எத்தனை பேர், 60, தென் எக்ஸில் வந்து 120, அப்புறம் ஒயில் வந்து 100. இப்போ ஆட் பண்ணால் 0, 10, 16, 1. ஸோ அப்போ டோட்டலாக ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 360. ஓகேவா, ஸோ மொத்த மாணவர்கள் எவ்வளோ, கணக்கு படிக்கிறவங்க மட்டும் 360 டிவைடட் பை மொத்த பள்ளிகள், மொத்தம் எத்தனை பள்ளி, 4 பள்ளி. ஓகேவா, ஸோ இதை கேன்சல் பண்ணோம், கேன்சல் பண்ணால் 90, 90. ஓகேவா, ஸோ பள்ளியில் கணித பாடம் மட்டும் படிக்கிற மாணவர்களோட சராசரி நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, 90. ஓகேவா, புரிஞ்சுதா?
காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கொஷின் எழுதிட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அட்டன் பண்ணி காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட்டும் அதே கிராஃப் தான். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? அனைத்து பள்ளிகளிலும் அறிவியல் பாடம் படித்த மாணவர்களின் சராசரி. ஸோ நான் எப்படி கணிதத்துக்கு போட்டேனோ அதே மாதிரி நீங்க அறிவியலுக்கு போடணும். ஓகேவா? ஸோ போட்ட ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இந்த கிராஃப் இங்க இருக்கு. ஸோ அறிவியல் அப்படின்றப்போ ஃபுல் பிளாக். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிட்டு 4ஆல என்ன பண்ணும்? டிவைட் பண்ணும். சொல்லுங்க. வெரி குட். சரி, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ சயின்ஸ். ஸோ 140 + 80 100 120. 0 10 14 மிச்சம் 1 1 2 3 4 440. கரெக்டா? ஸோ 440 டிவைடட் பை சராசரி கேட்டிருக்கிறனால மொத்த மாணவர்கள் 440, மொத்த பள்ளிகள் 4. ஓகேவா? கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 110. ஆப்ஷன் பி. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா?
நெக்ஸ்ட் பாருங்க, கிராஃப் அதே தான், ஓகேவா? கொஸ்டின் தான் வேற. ஸோ த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இன் ஸ்கூல் டபிள்யூ அண்ட் எக்ஸ். ஸோ தனித்தனியாக கேட்டிருக்காங்க. அதாவது டபிள்யூ மற்றும் எக்ஸ் ஆகிய பள்ளிகளில் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களை படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையின் விகிதம். ஸோ எண்ணிக்கையின் விகிதம் அப்படின்றப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ, ஓகேவா? ஸோ டபிள்யூ தனியாக கண்டுபிடிச்சிக்கணும், எக்ஸ் தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். தென் ரெண்டையுமே நம்ம இந்த மாதிரி ரேஷியோ மெத்தடில் போகணும், ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் டபிள்யூ எடுத்துக்கலாமா? ஸோ டபிள்யூ நான் இந்த சைடு என்ன போட்டுக்கிறேன்? எக்ஸ், ஓகேவா? இப்போ டபிள்யூ பள்ளியில கணிதம் மற்றும் அறிவியல் ரெண்டுமே சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. அப்பனா மொத்த மாணவர்கள், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, டபிள்யூல மொத்த மாணவர்கள் எவ்வளோ? 80 + 60 140, கரெக்டா? அடுத்தது அதே மாதிரி எக்ஸ். ஸோ எக்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஸோ எக்ஸ் பள்ளியில மொத்தம் எத்தனை பேரு? 120 + 100 220, ஓகேவா? ஸோ இப்போ இதோட ரேஷியோ அப்படின்னாலே இதை நம்ம எந்த அளவுக்கு சின்ன வேல்யூவா கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணும், ஓகேவா? பட் ஆனால் ரெண்டுமே ஒரே டேபிள்லயே கேன்சல் பண்ணும். ஸோ இப்போ ரெண்டுலையுமே 0 இருக்கா? ஸோ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். தென் 14 22 ரெண்டையுமே 2ஆல வகுக்கலாமா? ஸோ வகுக்கும் போது 7 2 14, 11 2 22, அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே ஆட் நம்பரா வந்துருச்சு. தென் கேன்சல் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்னது? 7:11, ஆப்ஷன் சி. வெரி குட். புரிஞ்சுதா? காப்பி பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கேட்டாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, கிராஃப் அதே தான், ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? by what percentage the total number of students is, ஓகேவா? so the total number of students of school Y more than school W, அதாவது W-வை விட Y வந்து பர்சன்டேஜ்ல எவ்வளோ அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ Y பள்ளியில் படிக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையானது
டபிள்யூவில் படிக்கும் மொத்த மாணவர்களை விட எத்தனை சதவிகிதம் அதிகம்? ஸோ நம்ம நேற்று கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த மாதிரி வாட் பர்சன்டேஜ் அப்படின்னு வந்தாலே நம்ம எதால மல்டிப்ளை பண்ணோம்? 100, கரெக்டா? இன்டூ 100%, கரெக்டா? தென் எப்போவுமே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே தான் போடணும்? கீழே தான் போடணும். என்ன கொஷினில் கேட்டிருக்காங்களோ அதை மேலே போடணும். கொஷினில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஒய் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் டபிள்யூவில் படிக்கிற மாணவர்களை விட எத்தனை சதவீதம் அதிகம்? இட் மீன்ஸ் ஒய் மைனஸ் டபிள்யூ. ஓகேவா? ஸோ இதில் மொத்த மாணவர்கள் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்க. ஸோ ஒய் மாணவர்கள் இங்கே இருக்காங்களா? ஸோ மொத்தம் எத்தனை பேர்? 100 + 120, 220 மைனஸ் டபிள்யூ. ஸோ டபிள்யூவில் எத்தனை பேர் இருக்காங்க? 80 + 60, 140. ஓகேவா? ஸோ இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 80 கிடைக்குமா? ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா 14 + 8 தான் 22, கரெக்டா? ஸோ அப்போ 220ல் 140 போயிடுச்சுன்னா எத்தனை? 80. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே போகணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 80 டிவைடட் பை அடுத்தது இங்க மொத்த மாணவர்கள்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அப்போ மொத்த மாணவர்கள் எத்தனை அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஒரே நிமிஷம். இங்க கவனிச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து பார்க்கும்போது இங்க 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணி தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால கீழே வந்து டோட்டல் வராது. ஸோ யாரை வச்சு கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஒய் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் டபிள்யூவில் படிக்கும் மொத்த மாணவர்களை விட, கரெக்டா? அப்போ ஒய்ல இருக்கவங்க டபிள்யூவை விட தான் எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பேஸ் யாரு? டபிள்யூ. ஓகேவா? ஸோ டபிள்யூவை வச்சு தான் கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க, கரெக்டா? ஸோ அப்போ கீழே யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ. புரிஞ்சுதா? இந்த இடத்துல வந்து எல்லா ஸ்கூலும் சேர்த்து கொடுக்கல. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ், கரெக்டா? ஒரே வேல்யூவா இருந்துச்சுன்னா நம்ம டோட்டல் வேல்யூவே கீழே எடுத்துக்கலாம். பட் ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்ன்றனால அவங்க யாரை கம்பேர் பண்ணியிருக்காங்களோ அவங்கள எடுக்கணும். ஓகேவா? ஸோ டபிள்யூ படிக்கிற மாணவர்களை விட தான் ஒய் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எத்தனை சதவிகிதம் அதிகம்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு டபிள்யூவை வச்சு தான் ஒய் கேட்டிருக்கறனால ஸோ டபிள்யூவை தான் நம்ம கீழே போடணும். ஸோ டபிள்யூவில் மொத்த மாணவர்கள் எவ்வளோ? 140, கரெக்டா? ஸோ அப்போ 80 டிவைடட் பை 140 இன்டூ 100%. ஸோ கேன்சல் பண்ணலாமா? ஸோ 0 எகெயின் இது கேன்சல் பண்ணி 2 டைம் போகுமா? ஸோ 5 2s are 10, 7 2s are 24, அவ்வளோதான். ஸோ 7 வந்து இந்த ரெண்டுலையுமே கேன்சல் ஆகாது. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதான். ஸோ 8 5s are என்னது? 40யா? ஸோ 40 எகெயின் அந்த 2 0 இன்டூ 7. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை டைம்ஸ் போகும்? 5 டைம்ஸ் போகுமா? 5 7s are 35. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம்ல. ஸோ 80 இன்டூ 5 தான். ஸோ 7 5s are 35, பேலன்ஸ் 50. எகெயின் 6 7s are 7 டைம்ஸ் வரும். 7 7s are 49. பேலன்ஸ் 1 பாயிண்ட் வச்சா 1 டைம் தான் வரும். 1 7s are 7. ஓகேவா? ஸோ அப்போ 57.1 வருது, கரெக்டா? இட்ஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா என்னது? 57. புரிஞ்சுதா? ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இந்த எப்போவுமே இந்த மாதிரி கிராஃப்ல வரும் பொழுது அப்ராக்சிமேட் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஹோல் வேல்யூவா என்ன பண்ணிக்கலாம்? மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ அதுல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க.
எப்பவுமே பேஸ் வந்து யாரை வச்சு சொல்றாங்களோ அவங்கள தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ தான் கீழே வரணும். என்ன கேட்குறாங்களோ அது மேலே வரணும் நியூமரேட்டர்ல. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த சம் நீங்களே போடலாம். ரேஷியோ தான் நம்ம இப்ப பார்த்தோம்ல, சேம் அதே மாடல் தான். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. What is the respective ratio between the total number of students of maths and science taking all the school together? அதாவது அனைத்து பள்ளிகளிலும் கணிதம் மற்றும் அறிவியல் பாடத்தை படிக்கும் மாணவர்களின் விகிதம். அப்போ கணிதம் ஃபுல்லா ஆட் பண்ணி, ஓகேவா? ஸோ மேக்ஸ் ஃபுல்லா ஆட் பண்ணி இந்த சைடும், அதே மாதிரி சயின்ஸ் ஃபுல்லா ஆட் பண்ணி இந்த சைடும், எல்லா ஸ்கூல்லையும். ஓகேவா? ஸோ மேக்ஸ்ன்றப்போ 80 + 60 + 120 + 100, அதே மாதிரி சயின்ஸ். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்? கேன்சல் பண்ணோம். ஓகேவா? சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க.
ஆன்சர் வந்துச்சா? எல்லாருமே போட்டிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் மேக்ஸ் சயின்ஸ் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ மேக்ஸ் என்னது? 80, 60, அப்புறம் 120, 100. ஆல்ரெடி இது நம்ம ஆட் பண்ணோம்னு நினைக்கிறேன்ல. ஸோ 8, 360. கரெக்டா? ஸோ 360 எகெயின். அடுத்தது சயின்ஸ். ஸோ சயின்ஸ் என்னது? 140, 80, 100, 120. ஸோ 440. கரெக்டா? வெரி குட். ஸோ 0க்கு 0 கேன்சல். தென் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9, 11. ஸோ 9:11. ஆப்ஷன் 1. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து வேற கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தௌசண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுக்கும்போது கரெக்டாக நோட் பண்ணிக்கணும்ப்பா. சம்டைம்ஸ் லேக்ஸ், 1000 இந்த மாதிரி வரும், ஹண்ட்ரட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எல்லா வேல்யூ கொடுக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கணும்? இன்ட்டு 1000 போட்டுக்கணும். போட்டுட்டு தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 1000 பாசிங் அண்ட் ஃபெயிலிங் இன் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகேவா? ஃப்ரம் 6 டிஃபரண்ட் சிட்டிஸ். அதாவது 6 ஊர்ல இருந்து. ஓகேவா? அந்த ஊர் பேர் தான் LMNOPQன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 6 ஊர் இருக்கு, 6 சிட்டி. ஓகேவா? அந்த 6 சிட்டிலேருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன பண்ணியிருக்காங்க? அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த அட்டன் பண்ணதுல பாஸ் ஆனவங்க எத்தனை பேர், ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர்? ஸோ டார்க்கா இருக்கிறது வந்து பாஸ் ஆனவங்க. ஓகேவா? ஸோ லைட் கலர் கிரே மாதிரி இருக்கிறது என்னது? ஃபெயில் ஆனவங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிவன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சைடில் இருக்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. எக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிட்டி இது. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாசிங் இன் த எக்ஸாம் ஃப்ரம் சிட்டி எம் டு தோஸ் பாசிங் ஃப்ரம் சிட்டி கியூ? அதாவது நகரம் எம். ஓகேவா? ஸோ எம்மில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் நகரம் கியூவில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். ஸோ விகிதம் அப்படின்னால என்ன போட்டணும்? ரேஷியோ. ஓகேவா? ஸோ நீங்களே சால்வ் பண்ணலாம். எம்முக்கும் கியூவுக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுலேயும் பர்டிகுலராக என்ன கேட்டிருக்காங்க? தேர்ச்சி பெற்ற அப்படின்னா என்னது? ஸ்டூடெண்ட்ஸ் பாசிங். ஸோ பாசிங் அப்படின்றது என்ன கலர்? டார்க் கலர். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே எத்தனை பேர்? 22. அதே மாதிரி கியூவில் எத்தனை பேர்? 27. கரெக்டா? சரி, இப்போ 22, 27 கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே தான் வச்சுக்கணும். அதனால தான் இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நன் ஆஃப் திஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கானா? ஸோ ஆப்ஷன் 5. ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷனில் எதுலேயுமே இல்லைன்னா நன் ஆஃப் திஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 5 நன் ஆஃப் திஸ். காப்பி பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 1 எப்படி வரும்? இது 27ன்றது எய்தர் 9 ஆர் 3ல தான் கேன்சல் ஆகும். இது 2ல தான் கேன்சல் ஆகும், ஈவன் நம்பர்.
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலிங் இன் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் சிட்டி எல் அண்ட் எம் டுகெதர்? ஸோ சராசரி கேட்டுக்காங்க கரெக்டா. ஸோ எல் மற்றும் எம்மில் தேர்ச்சி பெறாத மாணவர்களின் சராசரி என்ன? ஸோ எல்லையும் எம்லையும் தேர்ச்சி பெறாதவங்க கரெக்டா. ஸோ எல்ல ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர்? 22 கரெக்டா. ஸோ இட் மீன்ஸ் 22,000 கரெக்டா. 1000 சொல்லியிருக்கனால 22,000 போட்டிருக்கேன். அதே மாதிரி எம்ல, ஸோ எம்ல தேர்ச்சி பெறாதவங்க எத்தனை பேர்? 35. ஸோ 35,000. ஸோ சராசரி அப்படின்னாலே என்னது? சராசரி இஸ் ஈக்குவல் டு மொத்த மாணவர்கள் டிவைடட் பை இங்க வந்து மொத்தம் எத்தனை பேர்? 2 பேர் ஓகேவா. ஸோ மொத்த நகரம் இங்க எத்தனை பேர் கேட்டிருக்காங்க, எத்தனை பேர் சொல்லியிருக்காங்களோ அது ஓகேவா. ஸோ அப்போ மொத்த மாணவர்கள் எவ்வளோ? 57,000 ஓகேவா. ஸோ எத்தனை நகரத்துக்கு கொடுத்துருக்காங்க? 2 நகரம் தான் ஓகேவா. ஸோ அப்போ 57,000 டிவைடட் பை 2 ஓகேவா. இதே கேன்சல் பண்ணும். ஸோ 2 2 4 3 தென் 1 வந்துடுமா. எகெயின் 8 2s are 16 தென் பேலன்ஸ் 5 வந்துடுமா. ஸோ 5 2s are 10 எகெயின் 0 0. ஸோ அப்போ 57,000 2ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 28,500. ஸோ 28,500 ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ அதனால ஆன்சர் என்னது? நன் ஆஃப் திஸ். ஏன் நம்ம போன சம்ல 1000 வந்து போடலன்னா ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோனாலே இந்த பக்கமும் அந்த பக்கமும் 3 3 0 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும் ஓகேவா. ஸோ அதனால தான் நான் போடலை. இந்த மாதிரி கூட்டல் கழித்தல் வகுத்தல் வரும்போதெல்லாம் போட்டுக்கணும் சரியா. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா?
நெக்ஸ்ட் பாருங்க. What is the total number of students failing in the entrance exam from the all cities together? ஒண்ணுமே கேட்கல, டோட்டல் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? அனைத்து நகரங்களிலும் 1 2 4 6 மொத்தம் 6 நகரம் இருக்கா? ஸோ 6 நகரத்திலையும் தேர்ச்சி பெறாத மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. ஸோ தேர்ச்சி பெறாதன்றப்போ இந்த லைட் கலர்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம், ஆன்சர் என்ன வருதுன்னு. 174 எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிக்கணும்? 1000. ஓகேவா? ஸோ 3 zeros, 1000னால 3 zeros. ஓகேவா? பட் ஆனால் இங்கே ஆப்ஷனில் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ். பட் ஆனால் எல்லாத்துக்குமே ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன வந்துச்சு அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The number of students failing in the entrance exam from city P is what percent of? இந்த மாதிரி பர்சன்ட் கேட்டாலே என்ன வரணும்? இன்டூ 100. ஓகேவா? ஸோ கொஷின் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலிங் இன் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃப்ரம் சிட்டி பி. ஓகேவா? ஸோ சிட்டி பியில் இருக்கிற ஃபெயிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 20 பேர். ஓகேவா? ஸோ இவங்க யாரை விட கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தட் சிட்டி, அதே சிட்டியில். ஓகேவா? ஸோ என்னது? பியில் இருக்கிற மொத்த மாணவர்களை விட அதில் தேர்ச்சி பெறாத மாணவர்களோட சதவிகிதம் என்ன? ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மொத்த மாணவர்கள். ஸோ மொத்த மாணவர்கள் பியில் எவ்வளோ? 30 + 25 55. கரெக்டா? தென் அதில் தேர்ச்சி பெறாதவர்கள் எவ்வளோ? 20. அதான் கொஷின். கரெக்டா? ஸோ கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இதில் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் கரெக்டாக வருதா சொல்லுங்க. .
வெரி குட். ஸோ ஆப்ஷன் சி வந்துச்சா? நெக்ஸ்ட் இதுவும் அதே மாடல் தான், ட்ரை பண்ணுங்க. நீங்களே கொஷின் படிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஒரே நிமிஷம். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? The number of students passing in an examination from city O is approximately what percentage of total number of students in the examination from the all cities together? ஓகேவா? ஸோ அப்போ மொத்த மாணவர்களின் தேர்ச்சி எவ்வளோ? அப்போ தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். அதுல நகரம் ஓல மட்டும் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள். ஸோ நகரம் ஓல மட்டும் தேர்ச்சி பெற்றவங்க எத்தனை பேர்? 25 பேர். ஓகேவா? இன்டூ 100%. ட்ரை பண்ணுங்க.
ஸோ என்ன வரும் 10 20 22 ஸோ நம்பர் ஆஃப் சிட்டி ஓல எத்தனை பேர் 25,000 கரெக்டா ஸோ 25,000 டிவைடட் பை 1,72,000 இன்டூ 100%. ஸோ இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல் ஆயிரும் கரெக்டா ஸோ இதை கேன்சல் பண்ணுமா ஸோ 172 வருதா 4 டேபிளில் கேன்சல் ஆகுமா ஸோ 25 டைம்ஸ் வரும் ஓகேவா இது வந்து 4 டைம்ஸ் 43 வரும் ஸோ 43 ப்ரைம் நம்பர் கரெக்டா ஸோ இதை டிவைட் தான் பண்ணணும் ஸோ 25 ஸ்கொயர் $43 ஸோ அப்போது 25 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 625 கரெக்டா 625 டிவைடட் பை 43 ஸோ நார்மல் டிவிஷன்லேயே போடலாமா ஸோ 625 43 ஸோ 1 டைம் தான் போகும் தென் 9 5ல் 4 போச்சுன்னா 1 தென் 195 ஸோ 195ன்றப்போ 4 டைம்ஸ் வருமா ஏன்னா 4 4s are 16 கரெக்டா ஸோ 4 தடவை வரும் ஸோ 4 தடவை போடும்போது 4 3s are 12 பேலன்ஸ் 1 16 + 1 17 again 2 9ல் 7 போச்சுன்னா 2 ஓகேவா 23 வருது ஸோ அவ்வளோதான் ஸோ பாயிண்ட் வச்சுட்டு திரும்ப 0 ஆட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இப்போ இதில் பாருங்க இங்கே நம்மளுக்கு ஆன்சர் 14 கிடைச்சிருக்கா ஸோ நியரஸ்ட் வேல்யூ இங்கே என்ன இருக்கு 14 ஓகேவா ஸோ ஆப்ஷன் 5 புரிஞ்சுதா காப்பி பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்துச்சு சரிப்பா ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நகரம் ஓவில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை அனைத்து நகரங்களிலும் தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம் ஓகேவா ஸோ சதவிகிதம் அப்படின்னாலே இன்டூ 100 ஓகேவா ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த மாணவர்கள் அதாவது அனைத்து நகரங்களிலும் தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவர்கள் தான் பேஸ் ஓகேவா அப்ப என்ன பண்ணும் எல்லா ஊர்லயுமே இருக்கிற தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எல்லாரையுமே என்ன பண்ணும் ஆட் பண்ணும் ஓகேவா ஸோ தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பிளாக் ஸோ 30 22 33 25 35 27 ஓகேவா ஸோ இந்த மாணவர்களில்
நகரம் ஓல மற்றும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை தான் எவ்வளவு சதவிகிதம்னு கேட்டிருக்காங்க. அப்போ பேஸ் வந்து மொத்த மாணவர்கள். ஓகேவா? ஸோ அனைத்து நகரத்திலும் தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவர்கள் தான் பேஸ். ஸோ இங்க எல்லாமே 1000ன்னு சொல்லியிருக்கனால நான் 172 போட்டு இன்டூ 1000 போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவை? நகரம் ஓவில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களோட சதவிகிதம் தான். அப்போ நகரம் ஓல தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எவ்வளோ? 25. இட் மீன்ஸ் 25,000. ஓகேவா? ஸோ இன்டூ 100. இப்போ இதில் பாருங்க, இந்த மேலே இருக்கிற இந்த மூணு ஜீரோவே கேன்சல் ஆயிரும். ஸோ 25 டிவைடட் பை 172 இன்டூ 100ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த 172 வந்து 4ஆல் வகுப்படும். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதையும் 4ஆல் வகுத்திருக்கேன். ஸோ இது 4ஆல் வகுக்கும் போது 25 தடவை போகும். ஸோ இது வந்து 4 4s are 16, பேலன்ஸ் 12, 3 4s are 12, அதாவது 43 தடவை போகும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க மேல ரெண்டுமே என்ன இருக்கு? 25 இன்ட்டு 25 பை 43. 43 வந்து பிரைம் நம்பர். ஓகேவா? சாரி, 3ஆல டிவைட் ஆகும். சாரி பிரைம் நம்பர். ஸோ அதனால நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால மல்டிப்ளை பண்ணி தான் என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம். ஸோ 25 இன்ட்டு 25 625. ஓகேவா? தென் 43. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 43ஆல நார்மலா டிவைட் பண்ணுங்க. 62 தான் இருக்கு. ஸோ ஒரு தடவை தான் போகும். தென் பேலன்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க 43ன்றப்போ 4ஆல சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 எடுக்கணும். ஸோ எவ்வளோ வருதுன்னு. ஸோ 4 இன்ட்டு 4 16ன்னு வருமா? இதே 5 தடவை போட்டிங்கன்னா 20ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கணக்கு பண்ணணும். ஸோ அப்போனா அதை விட கம்மி எவ்வளோ? 4. ஸோ 4 தடவை போட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா 4 இன்ட்டு 43 172. ஸோ எகெயின் திரும்பவும் ரிமைண்டர் மீதி எவ்வளோ கிடைக்குது? 23. கரெக்டா? ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ஆப்ஷனில் பாருங்க. ஸோ 14ன்னு ஈவு கிடைச்சிருக்கு. ஸோ அதோட நியரஸ்ட் வேல்யூவே நம்மளுக்கு என்ன இருக்கு? 14 இருக்கு. ஸோ அதனால அதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல கொஷின்ஸ் வந்து அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நேத்து பை சார்ட் பார்த்தோம், இன்னைக்கு பார் கிராஃப். ஸோ ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ பை ஃபுல்லாகவே டிகிரி பேஸில் மோஸ்ட்டாக சம்ஸ் கேட்பாங்க. பார் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்டிங். ஓகேவா? எண்ணிக்கை இந்த மாதிரி வச்சு சம்ஸ் கேட்பாங்க. சரியா? ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு கிளாஸ் இதோட ஓவர். ஓகேவா? நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் நியூ டாபிக் பார்க்கலாம்.